ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி நாளை முதல் டெஸ்ட் போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணி தீவிரமாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்குவாட்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு சேஞ்சஸ் இருக்க போவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்குவாடில் ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர் 3 ஸ்பின்னருக்கு ஒருத்தர் தாங்க இடம் இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு வீரர் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது செலக்டர்ஸுக்கு, கேப்டன்ஸுக்கு. ஸோ யாரை உள்ளே கொண்டு போக போகிறதுன்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அஸ்வின் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்களுக்கு அவ்வளவு சூப்பராக பால் பண்ணக்கூடிய ஒரு வீரராக இருக்கிறதுனால ஸோ அவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா ஒரு பேட்ஸ்மேனாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணி அவரை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தரம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் மீடியம் பாஸ் பவுலர்ஸ் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வந்து உள்ளே இறக்க போகிறாங்க. ஸோ புதுமுக வீரர்கள் உள்ளே வர போகிறாங்க. பும்ரா, சிராஜ், ஆகாஷ் தீப் இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ண போறாங்க தெரியல. பிரசித் கிருஷ்ணா இருக்காரு. ஸோ இவங்கள என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி பல சேஞ்சஸ் வந்து இந்திய அணியில இருக்க போகுது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம். இதையெல்லாம் தாண்டி நம்ம இந்திய அணியில் ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் இருக்காருங்க. ஸோ அவர் தான் நமக்கு முக்கியமான ஆளா தெரிய போறாரு. ரிஷப் பண்ட் அவர்கள். அவர் தாங்க ஆஸ்திரேலியா மண்ணுல அந்த அளவுக்கு தரமான இன்னிங்ஸை நிறைய ஆடி இருக்காரு. அதனால கண்டிப்பாக ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் அவருக்கு மிரண்டு போய் இருக்காங்க. பிராக்டிஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா சும்மா கொளுத்துன்னு கொளுத்தி இருக்காரு. ஸோ அவர் கொளுத்துனதை பார்த்து ஆஸ்திரேலியா கதி கலங்கி போய் இருக்காங்க. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஸோ இவன் இங்கேயே இப்படி அடிக்கிறானே, ஆட்டத்தில் நம்மளை கண்டா வெறி ஆட்டம் ஆடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய பவுலர்கள் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரெய்லர் தான், இனிமே தான் மெயின் பிக்சர் இருக்கு, இனிமே அடியும் ஆட்டத்தையும் நாளைக்கு பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட் அவர்கள் சொல்லாம அவருடைய ஆட்டத்தை அடியில காட்டி இருக்காரு. ஸோ அதே மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடிய முதல் டெஸ்ட் போட்டியில பண்டின் ஆட்டம் வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ அவருடைய ஆட்டம் எப்பயுமே வந்து அதிரடியான ஆட்டத்தை தான் ஆடுவார். ஸோ அதே அந்த அதிரடியான ஆட்டத்தை வந்து நாளைக்கும் ஸ்டார்ட் பண்ண போறாரு, நாளைக்கு கண்டினியூ பண்ண போறாரு. 2021-22 பார்டர் கவாஸ்கர் ட்ரோபியில வந்து ஸோ அவர் தாங்க அந்த சீரீஸை வின் பண்ணி கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான வீரராக இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு வேற லெவல் ஆடி கடைசி போட்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ட்ரோபி என்ற நிலைமையில் இருந்தப்போ ரிஷப் பண்ட் அவர்கள் அடிச்சு அந்த இன்னிங்ஸ் அடிச்ச அந்த 90 ரன்ஸ் தாங்க இந்திய அணியின் அந்த கனவை நிறைவேற்றியது. அந்த கோப்பையை வின் பண்ணி ரகன தலைமையில் இந்திய அணி கையில் தூக்கி ஏந்தினாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான இன்னிங்ஸை ரிஷப் பண்ட் அவர்கள் அன்னைக்கு இந்திய அணிக்கு கொடுத்தாரு. அவ்வளோ ஒரு அருமையான இன்னிங்ஸுங்க அன்னைக்கு. ஸோ எல்லாருமே வந்து விக்கெட் ஆகிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் நின்று இந்திய அணியின் வெற்றியை உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெம்பையும் இந்திய கொடியும் ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து தூக்கிட்டு இந்திய வீரர்கள் அந்த அளவுக்கு வெறித்தனமாக நடந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு நிலைமை இந்த டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணிக்கு உருவாக்கி கொடுப்பார் அப்படின்றது எல்லா ரசிகர்களும் எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்திய அணி இந்த ஸ்குவாடை செலக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டாங்க. ஸோ முக்கியமா ரிஷப் பண்ட் அவர்கள் வந்து இருக்காரு. பட் ரிஷப் பண்ட்டை எந்த இடத்துல ஆட வைக்க போறாங்க அப்படின்றத பார்ப்போம். சத்யேஸ்வர் புஜாரா அவர்கள் இருந்திருந்தாருன்னு வச்சுக்க இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருந்திருக்கும். ஆஸ்திரேலிய பவுலர் ஆசல்வுட் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ புஜாரா இல்லாதது மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை தருகிறது, ஒரு பெரும் நிம்மதியை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பவுலர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா பவுலர்களை வந்து கலங்கடிக்கக்கூடிய ஒரு வீரர்னா அது புஜாரா மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரன் அடிக்கணும்னா கூட அது 100 பால் எடுத்துக்கிற திறமை அவர்கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு பவுலரை வந்து காலி பண்ற அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருந்தும் இந்திய அணி அவரை வந்து விட்டுட்டு வந்தது மிகப்பெரிய ஒரு தவறை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவாட்ல வந்து அவர் இடம் பிடிக்காதது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இந்திய அணி அவர் வந்து இந்த தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சத்யேஸ்வர் புஜாராவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு இந்த ஸ்குவாட்ல வந்து நம்ம செலக்ட் பண்ண வீரர்கள் வந்து ஆஸ்திரேலிய மண்ணுகளுக்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படின்றது தெரியுதோ அன்னைக்கு தான் வந்து புஜாரா அவர்களை உள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை உள்ள கொண்டு வந்து என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. ஸோ இந்திய அணியின் இந்த ஸ்குவாட்ல ரிஷப் பண்ட் எவ்வளவு பெரிய முக்கியமான வீரராக இருக்க போறாரு, அதே மாதிரி புஜாரா இல்லாதது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.